அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் விசஸ் பாரதிய சாட்சிய அதிநியத்துல செக்ஷன் 6 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம், செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், மோட்டிவ், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரீவியஸ் ஆர் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மோட்டிவ் அண்ட் ப்ரிப்பரேஷனை தனியா நம்ம பார்க்கணும் அண்ட் ப்ரீவியஸ் ஆர் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட்ன்றத தனியா பிரிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? சோ இத பார்ட் 1ஆவும் பார்ட் 2ஆவும் அது நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த ப்ரொவிஷனுக்குள்ளாரியே. ஓகே, சோ மோட்டிவ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மோட்டிவ்னா என்ன? ரீசன் ஃபார் டூயிங் சம்திங் அப்படிங்கறத அதோடைய அர்த்தம். ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் சம்திங். ஸோ ஒரு விஷயத்த செய்யறதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்கூட்டியே தயார் நிலையில வச்சுக்கிறோமோ, முன்னேற்பாடு செஞ்சு வச்சுக்கிறோமோ, அதுதான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், ப்ரீவியஸ் ஆர் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட். ஸோ அவங்களுடைய முன்பு அல்லது பின்பு இருக்கக்கூடிய நடத்தைய நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மோட்டிவுக்கும் இன்டென்ஷனுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சோ மோட்டிவ் விசஸ் இன்டென்ஷன் பார்க்கும்போது, மோட்டிவ்ல ஒரு சைல்டு ஹங்கிரியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அவங்க பசிய தீக்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா காசு வேணும். சோ அந்த காசு இல்லாததுனால அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும், ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மோட்டிவ். இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு நான் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு இந்த பொருளை அந்த குழந்தைக்கு நான் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறது இன்டென்ஷன். சோ மோட்டிவ் அப்படின்றது இந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்டென்ஷன்ன்றது அந்த விஷயம் செய்யறதுக்கான பிளான போடுறது, பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்காக போடுறது. ஓகே, சோ இப்ப நம்ம சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது? மோட்டிவ்ன்றது திங்க் பண்றது, இன்டென்ஷன்ன்றது அத செயல்படுத்துறதுக்காக ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றது. இதுதான் மோட்டிவ் அண்ட் இன்டென்ஷனுக்கான வித்தியாசம். ஓகே, மோட்டிவ் எந்த இடத்துல நாட் நெசசரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வழக்குல அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ஐ விட்னஸ் இருக்காரு. சோ அவருக்கு இவர் மேல பொய்யா புகார் கொடுக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. சோ அந்த இடத்துல அவருக்கு மோட்டிவ் இருந்தது அப்படிங்கிற ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் நேரடியா அவர் பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்க சொல்றாங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணா அது அஃபென்ஸா எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ப்ரிப்பரேஷனும் ஒரு ரிலவெண்ட் ஃபேக்டா நம்ம எடுத்துக்கலாம் போது, ப்ரிப்பரேஷனை மட்டும் வச்ச ஒரு வழக்குல இவங்க குற்றவாளி அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிப்பரேஷன் மட்டும் அஃபென்ஸ் கிடையாது. ஆனா சில வழக்குகள்ல, எக்ஸாம்பிளுக்கு NDPS அப்படின்னு சொல்லக்கூடிய நார்கோட்டிக் ட்ரக் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு நபர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அந்த ட்ரக்கை வச்சிருக்கவோ அப்படின்னாலே அது அஃபென்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டெக்காய்டி, கவுண்டர் ஃபிட் காயின், கள்ள நோட்டு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு, முன்னேற்பாடு அவங்க அதுக்காக செஞ்சு வச்சிருக்கிறதே அஃபென்ஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சப்செக்ஷன் 1ல any fact is relevant which shows or constitute a motive or preparation for any fact in issue or relevant. So first subsection என்ன சொல்லிருக்காங்க? ஒரு நபருடைய மோட்டிவோ இல்ல அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் இது மட்டுமே ஒரு ஃபேக்ட் இன் இஷ்யூவையோ ரிலவெண்ட் ஃபேக்டையோ ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மோட்டிவ்க்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஏ. சோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஏ அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னா, பி அப்படிங்கிறவரை அவர் கொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. சோ இதை நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணலாம்? அவருக்கு ஏன் பிய கொல்லணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏ அப்படிங்கிற நபர் ஏற்கனவே சி அப்படிங்கிற நபரை கொலை செஞ்சாரு, அத பி அப்படிங்கிறவர் பார்த்துட்டார். சோ இத பத்தின விஷயங்கள் இவர் தெரிஞ்சு இவர் அதுக்காக நீ இத எனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், இல்லைன்னா நான் இதை சொல்லிடுவேன் அப்படின்னு இவர் மிரட்டிக்கிட்டே இருந்த காரணத்தினால, இவர் அவருக்கு தொல்லையா இருந்ததுனால இவரையும் அவர் கொன்னுட்டாரு அப்படிங்கிற
அந்த மோட்டிவை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் வந்து ரிலவெண்ட் ஃபேக்டுக்கு இங்க தேவையா இருக்கு. சோ அதனால இது வந்து ஒன் ஆஃப் த மோட்டிவ்க்கு இல்லஸ்ட்ரேஷன் அமையுது. அடுத்து சி வந்து ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஏ அப்படிங்கிற நபர் வந்து பி அப்படிங்கிற நபருக்கு என்ன கொடுக்கிறாரு? பாய்சன் கொடுக்கிறாரு. பாய்சன் கொடுத்து அவரை கொலை செய்யறாரு. ஓகேவா? சோ இவர் பாய்சன் கொடுத்துதான் அவர் வந்து இறந்து போனாரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே இவர் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கணும்ல, போய் பாய்சனை கடையில இருந்து வாங்கியிருக்கணும்ல, அது இவர் வாங்கியிருக்காரா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஆமா வாங்கியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரேஷ்மா கேஸ் பார்க்கலாம். சோ இந்த கிரேஷ்மா கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க? அந்த பையனுக்கு வந்து கஷாயத்துல விஷம் கலந்துருப்பாங்க. அந்த கஷாயத்துல விஷம் கலக்கிறதுக்கு முதல்ல அவங்க போய் விஷம் வாங்கியிருக்கணும். சோ அத வந்து ஹெர்பிசைடுன்னு ஒண்ணு அவங்க மாமா வாங்கிட்டு வந்ததாகவும் அவங்க மாமாவுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் 3 years கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படிங்கறது நிரூபணம் ஆகுது. சப்செக்ஷன் 2 கான்டாக்ட் ஆஃப் எனி பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு நபரினுடைய நடத்தைய வச்சு ப்ரீவியஸ் அந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸோ இல்ல சப்சிக்வெண்ட் கான்டாக்ட கூட நம்ம தொடர்புடைய பொருண்மைகளா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏஜென்ட்டும் இதுல வருவாங்க. ஏஜென்ட் டு எனி பார்ட்டிக்கும் இது பொருந்தும். அந்த நடத்தை எப்படிப்பட்ட நடத்தையா இருக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ரிலவெண்ட் ஃபேக்டோட இந்த விஷயம் வந்து என்னவா இருக்கணும்? இணைஞ்சு இருக்கணும், ஒத்து போகிற ஒரு விஷயமா இருக்கணும். அது ப்ரீவியஸா இருந்தாலும் சரி, சப்சிக்வெண்டா இருந்தாலும் சரி, அது பொருந்தக்கூடிய ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவா புரியும். இயக்க விளைவு இல்லைன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில அந்த கான்டாக்ட் இருக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் எப்ப எடுத்துக்கலாம்? சோ ஏ அப்படிங்கிற நபர் வந்து பி அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து திருடுனாரா, ராப் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது ஏ அந்த இடத்துல இருக்காரு. அப்ப வந்து பி வந்து சி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய பொருளை யாரோ திருடிட்டாங்க, அதுக்காக போலீஸ் வராங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதும் ஏ அப்படிங்கிற நபர் ஓடி போறாரு. சோ இப்போ அவருக்கு போலீஸ் வராங்க என்னோட பொருளை திருடினவங்களா பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி போறாரு அப்படின்னா அவருடைய நடத்தையை காமிக்குது. இது சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் குள்ளார வரும். அந்த ரீசன்னால இதையுமே நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். இப்ப அடல்ட்ஸ் ஒன்லி மூவில 18 yearsக்கு மேற்பட்டு இருக்கவங்க தான் பார்க்க முடியும் அந்த படம் இருக்கும். சோ ஆனா அதுல சில டைம் மைனர்ஸும் போய் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது திடீர்னு போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்க்கு வராங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததும் உடனடியா இந்த 18 வயசுக்கு கீழே இருக்க 3 பேர் ஏஞ்சு போயிடுறாங்க. சோ அவங்க எழுந்து ஓடுறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எல்லாம் மைனர் தான் அப்படின்னு. சோ இந்த சப்சிக்வெண்ட் கான்டாக்ட வச்சு அவங்க இந்த தவறை செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க இயலும். கன்பத் கண்டிவா சாவன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த வழக்குல ஒரு ஐ விட்னஸ் ஒரு ஆக்சிடென்ட பார்த்திருப்பாங்க. சோ அத வந்து ரொம்ப வருஷமா அது சொல்லாம இருப்பாங்க. ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் சொல்லாம இருப்பாங்க. இப்ப இந்த ஐ விட்னஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நாட் டிஸ்க்ளோசிங் தி இன்சிடென்ட் டு எனிபடி இஸ் ஹைலி அன்நேச்சுரல் அப்படின்னு கோர்ட் வந்து பிரிசியூம் பண்ணிப்பாங்க. சோ அந்த பிரிசம்ஷன்ல அந்த இன்சிடென்ட அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் நீதிமன்றம் இந்த இடத்துல எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வழக்குல இந்த வழக்கு எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா மோட்டிவ் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐ விட்னஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டிவ் அப்படிங்கிறது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த இடத்துல ஐ விட்னஸ் பார்த்ததுல இருந்து ரொம்ப வருஷமா சொல்லாததுனால இந்த இடத்துல இது ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சங்கரன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற இந்த வழக்கு வந்து கான்டாக்டுக்கான எக்ஸாம்பிள். சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கொலைய வந்து செஞ்சிருப்பாரு. அது வந்து அவரு மென்டலி அன்சவுண்டு, அவர் வந்து ஒரு பித்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர், அதனாலதான் இந்த விஷயத்த செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ப்ராசிக்யூஷன் சைடு இல்ல இவர் இந்த டைம்ல சவுண்ட் மைண்டா தான் இருந்தாரு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னாலே அது வந்து அவரை கன்விக்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம். சோ அவருடைய மென்டலி சவுண்ட் அப்படிங்கிறத ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், அவர் வந்து கன்விக்ட் ஆயிடுவார். ஓகேவா? சோ ஏன்னா இந்த இடத்துல அவங்க செய்யல அப்படின்னு அவங்க சொல்லல, செஞ்சிருக்காங்க.
ஆனா மென்டலி அன்சவுண்டா இருந்தாரு அப்படிங்கறதா இவங்க தரப்புல இருந்து, அக்யூஸ் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய டிஃபென்ஸ். சோ மென்டலி சவுண்டா இருந்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணாலே போதும், அந்த நடத்தையே போதும் அவங்கள வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்து ஆனந்த் சிந்தாமன் லாஹூ விசஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற இந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்களுடைய விடோ பேஷண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க விடோவா இருப்பாங்க. அவங்க வந்து இவர் மேல ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை ஏற்படுது. இவங்க 2 பேரும் வந்து பாம்பே ட்ரெயின்ல போறாங்க. சோ போகும்போது திடீர்னு அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா, ஒரு பாய்சனை வந்து அந்த லேடிக்கு கொடுத்துடுறாங்க. சோ அந்த லேடி வந்து இறந்து போயிடுறாங்க. சோ இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் அவரை விடவே இல்லை. சோ என்ன பண்றாரு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் விடவே இல்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவர் கொடுக்கவே இல்லை. அடுத்து அந்த பெண்ணிடம் நிறைய நகைகள் இருந்தது, அந்த நகைகளையும் வந்து கொடுக்கவே இல்லை. சோ இது எல்லாமே வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் ப்ரூஃபா இருக்கு. சோ இந்த இடத்துல அவர் அந்த நகைக்காக தான் கொன்னு இருப்பாரு அப்படின்ற ஒரு பிரிசம்ஷனை கோர்ட் எடுத்துக்க முடியும். சோ இந்த இடத்துல மோட்டிவ் அப்படிங்கிறது ரிலவெண்ட் ஃபேக்டா இருக்கு. சோ மோட்டிவ் அப்படின்னும் போது அது வந்து லவ்வா இருக்கலாம், லஸ்டா இருக்கலாம், பவரா இருக்கலாம், மணியா இருக்கலாம், ரிவெஞ்சா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நபரை கொண்டு இருக்கலாம், ஒரு நபர் ஏதாவது செஞ்சிருக்கலாம். இதுதான் வந்து நம்ம மோட்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளார கொண்டு வரோம். ஓகே, இப்ப மென்ஸ்ரியா மட்டும் இருக்கு, இத வச்சு ஒரு நபர் வந்து குற்றவாளி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? இதுக்குதான் நம்ம ஒரு மேக்ஸிம் தெரிஞ்சுக்கணும். ஆக்டஸ் நான் ஃபாசிட் ரியம் நிசி மென்சிட்ரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. An act does not make a person guilty unless there is a guilty mind. So அவருக்கு தீய எண்ணம் இருக்கணும், அப்பதான் அவரை வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நோக்கத்தை மட்டும் நிரூபிப்பது தண்டனை வழங்க இயலாது. Mere motive does not prove the offense. ஓகேவா? சோ அவர் வந்து கன்விக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க இயலாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரி காசி அண்ட் அனதர் 2004 வால்யூம் 2 CTC 109. சோ மோட்டிவ் மட்டும் இருந்தா அவரை வந்து கன்விக்ட் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது அப்படின்னு இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. அடுத்து எக்ஸ்பிளனேஷன் கான்டக்ட், நடத்தைக்குள்ளார என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், ஸ்டேட்மெண்ட் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலா தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 1 இருக்கும். சோ ஸ்டேட்மெண்ட் கூட அந்த செயல்கள் ஆக்ட்ஸும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே அத வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஆக்ட் எதனால செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருக்கணும். அப்படின்னாதான் அந்த விஷயத்த நம்ம கான்டாக்டா எடுத்துக்க முடியும். மத்தபடி வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணாது. ஆனா இந்த ப்ரொவிஷன்ல சொல்லிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வேற எங்கேயும் அப்ளை ஆகுமா? இந்த அதிநயம் ஃபுல்லாவே அப்படிதான் அப்ளை ஆகுமானா அது கிடையாது. இந்த ப்ரொவிஷனுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருப்பாங்க. சோ அது மத்த இடங்கள்ல பாதிப்பு எந்த விதத்திலையும் ஏற்படுத்தாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் 2. சோ வந்து when a conduct of a person is relevant, எப்ப வந்து ஒரு conduct of the person வந்து relevant நம்ம எடுத்துக்க முடியும்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ட அவன் முன்னாடி பண்ணிருக்கணும், அவனுடைய பிரசன்ஸ்ல பண்ணிருக்கணும், அவன் கேட்கும்படி அதை செஞ்சிருக்கணும். அப்படி ஒரு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அடல்ட்ஸ் ஒன்லி மூவில வந்து 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்க எல்லாம் போலீஸ் பிடிக்க வராங்களாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனேவே இவங்க எழுஞ்சு போறாங்க. சோ அதுதான் அவங்களுடைய கான்டாக்ட காமிக்குது. அதே போல இன்னொரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம். போலீஸ் வந்து திருநவனை கண்டுபிடிக்க வராங்க, பி கிட்ட இருந்து திருநவன் அப்படின்னு சொன்ன உடனேவே ஏன் ஓடி போயிடும். சோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த உடனடியா அது நடக்கணும், அவங்களுடைய பிரசன்ஸ்ல நடக்கணும். அந்த விஷயத்துக்காக அவங்க ஒரு சேஞ்ச் பண்றாங்க, அவங்க ஒரு கான்டாக்ட் ஏதோ ஒரு மாற்றம் நடைபெறுது அப்படின்னும் போது அதை நம்ம ரெலவெண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கேஸ் லா இன்ட்ரி சுனில் AIR வால்யூம் 2 SCC கிரிமினல் 427. சோ ஒரு நபர் வந்து mere abscondence is not a proof of crime. சோ அவன் வந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கறதுனால அவன் தான் குற்றவாளி அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடியாது. ஆனா இத தொடர்புடைய பொருண்மையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டா இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஐ விட்னஸ்க்கு மோட்டிவ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட சொன்னோம். அது சொன்ன கேஸ்ல வந்து இன்ட்ரி தாம்சோ ப்ரோனோ 2015 வால்யூம் 1 TN
லா ரிப்போர்ட், தமிழ்நாடு லா ரிப்போர்ட். ஓகேங்களா, தமிழ்நாடு லா ரிப்போர்ட் 222 பேஜ் நம்பர். இதுதான் வந்து டாம்சோ ப்ரோனோவுடைய வழக்கு. இப்ப நம்ம இல்லஸ்ட்ரேஷன் ஒவ்வொன்றையுமே தெளிவா பாத்துக்கலாம். சோ நம்ம இப்ப செக்ஷன் என்ன சொல்லுது, எக்ஸ்பிளனேஷன்ல என்ன வருது, அதுக்கு சம்பந்தப்பட்ட கான்செப்ட் அண்ட் கேஸ் லாஸ் பார்த்தாச்சு. இப்ப வெறும் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பார்க்கணும். இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஏல இருந்து கே வரைக்கும் இருக்கு. சோ நம்ம ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன் ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப இல்லஸ்ட்ரேஷன் பி பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் பி. சோ ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபர் மேல வழக்கு போறாரு. என்னன்னா, எனக்கு இவர் பணம் தரணும், இவர் என்கிட்ட கடன் வாங்கினாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பி வந்து, நான் வந்து பாண்ட் வாங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல, நான் வாங்கல அப்படின்னு மறுக்கிறார். சோ அந்த டைம்ல ஏ அப்படிங்கிற நபர் என்ன பண்ணலாம், அவருக்கு இந்த பர்டிகுலர் டைம்ல ஒரு தேவை இருந்துச்சு, பண தேவை இருந்துச்சு, அந்த பண தேவைக்காக தான் வாங்கினாரு அப்படிங்கிறத நிரூபிச்சோம்னாலே அது ஒரு தொடர்புடைய பொருண்மையா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு, அவங்க பொண்ணோடைய திருமணம் இருக்கு, அப்ப இந்த திருமணத்துக்கு கண்டிப்பா பணம் தேவைப்பட்டிருக்கும், அந்த பண தேவைக்காக தான் என்கிட்ட பணம் வாங்கினாரு அப்படிங்கிறத ஏ அப்படிங்கிற நபர் நிரூபிச்சாலே போதுமானதா இருக்கும். சி இல்லஸ்ட்ரேஷன் நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்கும் போதே பார்த்துட்டோம். அடுத்து டி illustration. The question is whether a certain document is a bill of A. So A உடைய will தானா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு முன்னாடி அவர் வந்து போய் ஒரு பர்டிகுலர் அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிருக்காரு, போய் டிராஃப்ட் பண்றதுக்காக ரெடி பண்ணிருக்காரு, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கறத நிரூபிச்சோம்னாலே போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ வந்து ஒரு அக்யூஸ்ட் ஆஃப் அ கிரைமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஏ வந்து அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாட்சியை மறைக்கிறாரு, சாட்சியங்களை வந்து கோர்ட்ல ஆஜராகாம தடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த ஆவணங்கள்ல இல்ல வந்து இதெல்லாம் வந்து அழிக்கிறது, மறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யறாரு. அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது, அது வந்து அவர் செஞ்சிருக்க கூடும், அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மறைக்கிறாரு அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, கல்கட்டா கேஸ். கல்கட்டா கேஸ்ல வந்து ஒரு நபரை மட்டும்தான் தண்டிச்சிருப்பாங்க, அதுவும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா நம்ம ரிலவென்ட் ஃபேக்டா யாரெல்லாம் வந்து அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை வந்து நம்ம எந்த விதமான கன்சீல்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ரெனோவேட் பண்றதுக்கே பர்மிஷன் கொடுத்துருக்காரு ஹெட் மாஸ்டர். சோ அப்படி ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அங்க சாட்சியங்கள் அழிக்கவும் கலைக்கவும் தான் பட்டுச்சு. இதையுமே ஒரு ஒன் வே ஆஃப் ரெலவென்ட் ஃபேக்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஃப் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி கான்டாக்டுக்கு பார்த்துட்டோம். இதுக்கு இன்னொரு ஒரு கேஸ் வந்து தினேஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படிங்கிற இந்த வழக்குல தான் இந்த கான்செப்ட் உண்மையாவே நடந்துச்சு. போலீஸ் வராங்கன்னு அந்த ஆள் ஓடி போயிட்டான். இதை வந்து தொடர்புடைய பொருண்மையா இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, சைட்டேஷன் வந்து AIR 2023 SC 2793. ஓகேவா. அடுத்து G illustration. The question is whether A owes B 10,000 rupees. A வந்து B கிட்ட கடனா வந்து 10,000 rupees கொடுத்தாரா அப்படின்னு வரும்போது, the facts that A asked C to lend him money and D said to C in A's presence and hearing, I advise you not to trust A for he owes B 10,000 rupees. நீங்க வந்து கடனா அவனுக்கு கொடுத்துறாதீங்க, அவனை வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு, அட்வைஸ் பண்றாரு. ஆனா இத வந்து கேட்டுட்டும் ஏவுடைய பிரசன்ஸ்லயே தான் இதையும் பண்றாரு. இதை கேட்டுட்டு ஏ எதுவுமே சொல்லாம அமைதியா போறாரு. அப்படின்னும் போது இது என்னது, அவர் ஒத்துக்கொள்ற மாதிரிதான் இது ரெலவென்ட் ஃபேக்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இங்க இல்லஸ்ட்ரேஷன் ஜில சொல்லியிருப்பாங்க. சோ இல்லஸ்ட்ரேஷன் ஜி பொறுத்த வரைக்கும் கடன் கேட்டு ஏ போறாரு. கடன் கேட்க போகும்போது பி கிட்ட வந்து சின்ற நபர் சொல்றாரு, இல்ல இல்ல அவரை நம்பி கொடுக்காத அப்படின்னு. அதை கேட்டதும் ஏவோட பிரசன்ஸ்லயே தான் சொன்னாரு. இதை கேட்டதும் ஏ அமைதியா போறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்புடைய பொருண்மையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹெச் பொறுத்த வரைக்கும் ஏ வந்து அஃபென்ஸை கமிட் பண்ணிருக்காரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நாங்க ஒரு ஆளை விசாரிச்சிட்டோம், அடுத்து உங்களை தான் என்கொயரி பண்ண போறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண உடனே ஏ அப்படிங்கிறவர் ஓடி போயிட்டாரு, எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிறாரு. அப்படின்னும் போது அவருடைய கான்டாக்ட் இங்க வந்து நம்மளுக்கு நிரூபணம் செய்து அது ஒரு தொடர்புடைய பொருண்மையா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஐல வந்து என்ன சொல்றாங்கன்னா, A is an accused of a crime. The fact that after the commission of alleged crime, A absconded
or was in a possession of the property or the proceeds of the property acquired by the crime or attempted to conceal things which were or might have been used in committing it are relevant. ஸோ ஒரு குற்றத்தை வந்து செய்யறதுக்காக அவங்க பொருட்கள் சிலதை வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பொருள் அந்த நபர்கிட்ட கிடைச்சிச்சுனாலோ, இல்ல அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவர் ஓடி போயிட்டாருனாலோ, இல்லைன்னா அந்த பொருளை மறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல அவர் ஈடுபடுறாரு அப்படின்னாலோ, இது எல்லாமே நம்ம வந்து தொடர்புடைய பொருண்மைகளா எடுத்துக்கலாம். இது எல்லாமே கான்டாக்ட தான் சொல்லுது. இல்லஸ்ட்ரேஷன்ல ஏ வந்து ரேப் பண்ணப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது, அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை ரெலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனா அவங்க இறக்கும் தருவாயில இருக்காங்க அப்படின்னும் போது, அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை டையிங் டிக்ளரேஷனா கொண்டு போலாமே தவிர, அந்த டையிங் டிக்ளரேஷன் கீழே ரெலவெண்டா வரும். ஆனா பொதுவா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தால்தான் அதை வந்து நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இன்சிடென்ட் நடந்த உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரெலவெண்ட் ஃபேக்ட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரேப் பண்ணப்பட்டேன் அப்படின்னு யார்ட்டையாவது சொன்னாங்கன்னா அது கொராபரேட்டிவ் எவிடன்ஸா, ஹியர்சே எவிடன்ஸா செக்ஷன் 160 ஆஃப் பிஎஸ்ஏ கீழேயும் செக்ஷன் 157 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழேயும் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கே, இதுல ஏ வந்து ராப் பண்ணிருக்காங்க. சோ அந்த ராப் பண்ண உடனேவே இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அப்படின்னும் போது அதை ரெலவெண்டா எடுத்துக்கலாம். சோ வித்தவுட் மேக்கிங் எனி கம்ப்ளைண்ட் அவர் இருந்தாருன்னா அது ரெலவெண்டா எடுத்துக்க முடியாது. ஆனா டையிங் டிக்ளரேஷனுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அது டையிங் டிக்ளரேஷனா செக்ஷன் 26A ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியமும் செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு கீழேயும் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா கொராபரேட்டிவ் எவிடன்ஸா, ஹியர்சே எவிடன்ஸாவும் இந்த மாதிரி இவர் போய் இந்த மாதிரி திருடினாங்க, இந்த ஆள் திருடினதுனால இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அந்த கொராபரேட்டிவ் எவிடன்ஸா வேணும்னாலும் எடுத்துக்கலாமே தவிர ரெலவெண்ட் ஃபேக்டா எப்ப எடுத்துக்க முடியும்? கம்ப்ளைண்ட்டை தான் நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு செக்ஷன் 6 கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் செக்ஷன், பிளஸ் பெரிய செக்ஷனும் கூட. நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸோடும் கொடுத்துருப்பாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸையே உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இல்லஸ்ட்ரேஷன் ஒவ்வொன்றையுமே தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண. கேஸ் லாஸையும் நீங்க பாத்துக்கோங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ண கேஸ் லாஸே இருந்தது இல்லையா? சோ அதெல்லாம் நீங்க வந்து அந்த கேஸ் லாவோட மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இல்லஸ்ட்ரேஷனே கேட்கறாங்கன்னும் போது உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும்.